மருத்துவமனை சுஜாதா ஆஸ்துமா IBS. சுஜாதா. நிறைய மருத்துவச்சிகள் தட்டித்தான் வருகிறார்கள். ஆண்களில் பெரும்பாலானோரும் தட்டித்தான் வருகிறார்கள். எழுத்தாளர் சுஜாதா சொன்னபடி ஒருவர் வருவார், யார் இந்த மருந்தை குறைத்தது என்று கத்துவார். பிறகு 10 மில்லிகிராம் அதிகரிக்க சொல்வார். குழாய் திருப்பியதைப் போல போகும். அடுத்தவர் புடை சூழ குட்டி மன்னராக வருவார், இதை யார் நிறுத்தியது என்று கூறி வேறொரு மருந்தை 15 மில்லிகிராம் அதிகரித்து விட்டு செல்வார். கெட்டியாகி ஒரு வாரத்திற்கு வரவே வராது. இதுதான் நவீன மருத்துவ உலகில் நடைபெறும் அன்றாட நிகழ்ச்சி. எதற்கு அனைத்து டெஸ்டுகளும் எடுக்கச் சொல்கிறார்கள் என்பது புரிவதில்லை. நம் உடம்பின் சிறப்பம்சம் என்னவெனில், அதற்கு தன்னை தானாகவே சரி செய்து கொள்ளும் சிறப்பு உண்டு. நமக்கு தெரிந்த அளவு கூட மருத்துவர்களுக்கு நம் நோயை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. அதற்கு காரணம், நாம் நம் வியாதியை பல ஆண்டுகளாக பார்க்கிறோம். ஆனால் அந்த மருத்துவர் ஒரு செஷன் மட்டுமே பார்க்கிறார். அதனால் நம் நோயை பற்றி அறிவு கம்மித்தான். அவர் எப்படி தகுந்த சிகிச்சை அளிக்க முடியும்? ஆஸ்துமா. உதாரணத்திற்கு என் அன்னைக்கு இருந்தது தீவிர ஆஸ்துமா. அதற்கு காரணம் ஒவ்வாமை. அதற்கு சிறந்த மருந்து வீட்டிலிருந்து விடுதலை அல்லது சுதந்திர காற்று. ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு சென்றேன். எடுத்த எடுப்பிலேயே பல்ஸ் குறைவாக உள்ளது, ICUவில் அட்மிட் என்றார்கள். ஒரு நாளைக்கு பெட் சார்ஜ் 8500 பைசா தீட்டி விட்டார்கள். ஒருவர் வந்தார், நுரையீரலை எக்ஸ்ரே எடுக்க சொன்னார். CT ஸ்கேன் என்பது தெரியவில்லை. நுரையீரலில் நிறைய ஓட்டைகள் இருப்பதாக கூறினார். அடுத்த மருத்துவர் வந்தார். நுரையீரலில் குழிகள் இருப்பதால் சளி தேங்குகிறது என்றார். அடுத்து TB டெஸ்டிக்காக என்னை அப்போ மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். நடுராத்திரி 1 மணிக்கு எழுப்பி அந்த மருத்துவமனையிலேயே ஒரு 1500க்கு புரதச் சத்து மருந்தை தீட்டினார்கள். ஆஸ்துமா வியாதியின் இயற்கை என்னவெனில், ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவரின் முகம் கடும் மூச்சிறைப்பின் காரணமாக கடும் வலியை வெளிப்படுத்தும். நாமும் ஏதோ பெரிய வியாதி என்று நினைத்துக் கொள்வோம். மெத்தப்படித்த மருத்துவர்களும் நோயின் முதல் நாடி அறியாதது அதிசயமே. IBS. எனக்கு சரமாரியாக நீராக போய் கொண்டிருந்து. காலை கடன் கழிக்க ஓடவில்லை என்றால் நடுவிலேயே போய் விடுவேன். அப்படி ஒரு அவசரம். திருப்பத்தூரில் ஒரு மருத்துவரை பார்த்ததற்கு இது IBS என்றார். நெட்டில் தேடி பார்த்தால் ஒரு பாய் இந்த வியாதி நம் எதிரிக்கும் வரக்கூடாது என்றார். நண்பன் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ என்றான். சென்னை சென்றேன். வயிற்று பிரச்சனை பார்க்கும் மருத்துவர் பேத்தி என்ற உடனே முகம் சுழித்தார். பேத்தி என்றால் குழந்தை முதல் கொண்டு மருத்துவர் வரை முகம் சுழிக்கிறார்கள். கடும் மன உளைச்சல். ஒரு 500 ரூபாய்க்கு மருந்து மாத்திரைகள் எழுதி தந்தார். சுமார் 50,000 ரூபாய்க்கு டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றார். பிறகு வாயில் குழாய் விட்டு போட்டோ எடுக்க வேண்டும் என்றார். ஓடி வந்து விட்டேன். இப்படியாக ஒரு 2 வருடம் பேத்தி நின்ற பாடில்லை. பஸ்டாண்டில் முறுக்கு விற்கும் நண்பன் ஒருவன் நிறைய தண்ணீர், மோர் மற்றும் இளநீர் குடி என்றான். எனக்கு தெரிந்த சித்த வைத்தியத்தை நெட்டில் தேட இளநீரை ஒரு மண்டலம் குடிக்க சொல்லி இருந்தது. கடவுளின் மீது பாரத்தை யோட்டுவிட்டு சுமார் 1 மண்டலம் இளநீர் குடித்தேன். அபிஷேகம் செய்வதாக மாரியம்மாளுக்கும் வேண்டிக் கொண்டோம். காபியை நிறுத்தி விட்டேன். ஒரே சமத்தில் 3 விதமான தீர்வுகள் செயல்படுத்த காலையில் ஓடுவது நின்று போனது. முதல் வேலையாக கடவுளுக்கு அபிஷேகம் செய்து முடித்தேன். பெரிய ஆஸ்பத்திரி சென்றிருந்தால் உடும்பை அக்குவேறு ஆணி வேறாக பிரித்து பணத்தையும் பிடுங்கி இருப்பார்கள். பல் வலி. இறுதியாக பல் வலி என்று மட்டும் சொல்லி பல் டாக்டரிடம் சென்று விடாதீர்கள். அவர் அதற்கு அருகில் உள்ள பற்களின் எனாமலையும் தேய்த்து விடுவார். எனாமல் போனால் பல் போச்சு. நீங்கள் அந்த டாக்டருக்கு ரெகுலர் கஸ்டமராகி விடுவீர்கள். நெட்டில் தேடி பாருங்கள். இளஞ்சூடு தண்ணீரில் உப்பு யோட்டு வாய் கொப்பளிக்க வேண்டும் என்று போட்டிருக்கும். அதுவே சிறந்த வைத்தியம். வாழ்க வளமுடன்.